உண்மையாவே வீட்டை மாத்தினா வருமானம் வருமா? உச்சநடை ஈசானியம் எனப்படுகின்ற வடகிழக்கு மூலையை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது மட்டுமே பெரிய தொகையை நாம் அடைய முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா இது ஒரு ரகசியம். வடகிழக்கு மூலை ஒவ்வொரு ரூம்லையும் சரி, ஒவ்வொரு வீட்டிலும் சரி, மதில் சுவரில் ஈசானி மூலைன்னு வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுங்க வீடு கட்டும் போது இந்த தவறை மட்டும் செய்தால் அவர்கள் பணக்காரராவது தகுதி இல்லாமல் இருப்பாங்க. என்ன தகுதி? வெறும் மனம் வந்து தப்பாக இருந்தோ ரைட்டாக இருந்தோ உன்னை ஒன்றும் பண்ணாது. ஆனால் வீடு ஒன்று இருந்து தவறான வீடு ஒன்று மட்டும் இருந்துருச்சுன்னா, வடகிழக்கு மூலையில் வீட்டை கட்டிவிட்டார்கள், தெற்கிலே மேற்கிலே ஃபுல்லாக காலி இடம், இது தவறு. இது வந்து குடும்பத்துக்கு ஆகும். மறுபடியும் எது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் மூலையை வீட்டை கட்டி உங்களுக்கு ஈசானி மூலையாகட்டும் மேற்காகட்டும் தெற்காகட்டும் காலி இடமா விட்டுட்டோங்க, இவங்க கோர்ட்டுக்கு போறக்கே வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்காரு. இப்போ மகனுக்கு திருமணம் ஆகவில்லை, மகளுக்கு திருமணமாகி ஒரே ஆண்டு வாழ்ந்தால் வாழவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, ஈசானி மூலையில் வீட்டை கட்டி விட்டீர்கள். வடக்கில் வந்து ஒரு லாஸ்ட் பெரிய காம்பவுண்டு, பக்கத்தில் மில்லு. அப்போ வீட்டு விட்டு வெளியே வந்தால் தெற்க தான் போகும், தெற்க போய் தான் மெயின் ரோடு போய் போகும் அப்படின்னு அந்த மாதிரி இடமெல்லாம் வந்துங்க மார்க்கே இல்லைங்க. இவ்வளோ நாள் பேசாத விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பாருங்க, ஈசானியத்தில் வீடு கட்டிக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. குடும்ப சின்னாவே நம்ம ஆயிரும். இப்போ சில பேர் சொல்லிடுறப்ப போயிடுறாங்க வாடகை வீட்டுக்கு. வாடகை வீட்டுக்கு போன பின்னாடி நல்லா இருக்கிறவங்களே பார்த்துருக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இங்கே வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஏசி பஸ் வரும்போது அதில் பயணம் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு கூலிங் உடனே கிடைக்குதோ அது போன்று அது உடனே ரெமெடி கொடுக்கும். இப்போ கிழக்கு பார்த்த வீடு காலை வச்சதையும் வடக்கு நோக்கி ஈசானியத்தை நோக்கி நாங்கள் நடக்கணும். அங்கே வந்து பெரும் செல்வம் திருப்பதி போன்ற பணம் வரும். அதே தெற்கு போனாலோ சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது வந்து அம்மா மட்டும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலம் வாஸ்து திரு அசோகன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களிடையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி பெரிய ஆட்கள் வந்து நம்ம சேனலில் அது உங்களோட நேர்காணல் உங்களோட உட்காந்து பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாஸ்து அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இப்போ பொதுவாக எல்லாருமே வந்துட்டு யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வாஸ்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அதோட டெப்த்தான நாலேஜ் வந்துட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது வந்து நீங்கள் ஒரு சூப்பரான வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. மக்களோட டவுட்ஸ் இருக்கிறத இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸாக இப்போது நம்ம கேட்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அது மூலிமா என்னென்ன டவுட்லாம் வந்து இருக்குது, அந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான். ஒரு வீட்டு மனையை மாற்றினா வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது அதிக வருமானத்தை தரக்கூடிய மனை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உண்மையாகவே வீட்டை மாற்றினா வருமானம் வருமா? அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்தில் வடக்கிலிருந்து தெற்காகவோ கிழக்கிலிருந்து மேற்காகவோ உச்சநடை ஈசானியம் எனப்படுகின்ற வடகிழக்கு மூலையை நோக்கி நாம் பயணம் செய்யும் பொழுது மட்டுமே பெரிய தொகையை நாம் அடைய முடியும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இது ஒரு ரகசியம். ரகசியத்துடைய முதல் தாட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் பண கஷ்டம்னு கூப்பிடுவாங்கம்மா, நான் உடனே சொல்லுவேன், உங்கள் வீட்டில் சேர் டேபிள் இந்த இதெல்லாம் வந்து ஹாலில் எங்கேம்மா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கதவை திறப்போங்க சார், உச்ச கதவு சென்டரில் வச்சுக்கிறோம், 2 பக்கம் ஈசானி மூலையில் பெரிய சேர் டேபிள் எல்லாம் போட்டு வச்சுருப்போம், முதல்ல அதை எடுத்துருங்க அப்படின்ட்டு. வடகிழக்கு மூலை மென்மையான பகுதி, தலைமுடியும் கூட அங்கே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம், மயில் இருக்க வெயிட்டும் கூட சுமக்காது. வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது ஈசனுடைய தலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து எதுவுமே நீங்கள் வைக்காதீங்க. வடகிழக்கு மூலை ஒவ்வொரு ரூம்லையும் சரி, ஒவ்வொரு வீட்டிலும் சரி, மதில் சுவரில் ஈசானி மூலைன்னு வைக்கக்கூடாது. தண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுங்க நம்ம போகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக் வாங்கி அடிக்கிங்க, பெரிய சின்டெக்ஸ் டேங்க் 5000 லிட்டர் 10,000 லிட்டர் அடிக்கி அங்கே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அது கேட்டால் தண்ணி மூளை சார் அப்படிங்க. தண்ணி மூளைன்னு யாருக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க. ஜலமூளை, அப்புறம் ஈசானி மூளை என்பது தான் சரியான பெயர். நெருதிக்கு வந்து 3 பேர், கன்னி மூளை, குபேர மூளைன்னு சொல்லுவாங்க. வாயு மூளை, வாயுவியம், அக்னி மூளை, இவ்வளோ தான் மூளைகள். திசைகள் அப்படிங்கிறது 4, மூளைகள்ங்கிறது 4. இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மூளைகளும் திசைகளும் வெவ்வேறு. மூளை என்பது வேறு, திசைகள் என்பது வேறு. இப்போ மூளைகளை திசைகளாக உள்ள இடங்கள் கண்டிப்பாக ஜெயிக்குமான்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் கேள்விக்குறி தான். எது மூளைகள் எது கண்டிப்பாங்க. இதுதான் ஒரு சின்ன சிக்கல். சூரியனை பார்த்து நம்ம கிழக்க கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. சித்திரை 1ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி இந்த நாட்களில் மட்டும் சூரியன் கரெக்டான கிழக்கு திசையில் உதிக்கிறார். அந்த அன்னைக்கு உங்களுடைய கதவில் கரெக்டாக சென்டரில் உங்களுக்கு ஒளி வந்துச்சு, நேராக விழுந்தால் போதுங்க. கோணமாக இப்படி கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக விழுகுது பாருங்க, அந்த ஒளி அந்த வீடெல்லாம் கிழக்கு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பணம் அப்படிங்கிறது வந்துங்க கரெக்டான திசைகளை மேற்கொண்டு வடக்காகவோ கிழக்காகவோ மேற்காகவோ தெற்காகவோ. இப்போ திசைகளை வந்து நிர்ணயிப்பது வந்து பூமியை படைச்சி வச்சுட்டார் கடவுள். லேஅவுட் போகிறவங்க தான் படைக்கிறாங்க. எப்படி ரோடு போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் ரோடு வந்து தெற்குலேருந்து எக்ஸாக்டாக வடக்குக்கு போகிறது வந்து கிழக்கு பார்த்துருக்கும், மேற்க பார்த்துருக்கும்.
இப்போ நெருதி மூலையிலிருந்து வாய் மூலைக்கு இப்படி ரோடு போகுது. அப்போ வந்து இப்படி பார்த்துருக்கிறவங்க வந்து அப்போ கிழக்க பார்த்துருக்குற மேற்க பார்த்துருக்குறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் அவங்க உடம்பை பார்க்குற மாதிரிங்க. வாஸ்துங்கிறது இடம் வாங்குறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். கட்டுறதுக்கு வந்து அந்த இடத்த ரொம்ப ப்ராப்பராக பார்க்கணும். அல்லது டிஜிட்டல் சர்வே. இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடெல்லாம் நான் நிறைய போயிருக்கிறேங்கம்மா. அங்கே இருந்தெல்லாம் கூப்பிடுவாங்க. புது வீடு கட்டுறதுக்கு அங்கேருந்து டிஜிட்டல் சர்வேவோடு அனுப்பிச்சி விட சொல்லியிருக்கேன். நான் வந்து எப்படிங்களா, மித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம சொல்கிற விஷயத்தினால மித்தவங்க பிழைச்சிருவாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது வந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க எத்தனை காலம் அவங்கவுங்க எதிர் பண்ண முடியுமோ. நானும் குழந்தையாக இருந்திருப்பேன், பெருசாக இருப்பேன், நடந்திருப்பேன், தொழில் பண்ணுறோம். இப்போ நான் தொழில் பண்ணுறேன்னா அடுத்தது சார் வாஸ்துப்படி கட்டிட்டா கோடீஸ்வரன் ஆகலாம். நீ ஆகணும்னு எப்படி நினைக்கிறையோ கண்டிப்பாக நீ ஆயிடுவேன். நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்க, சொல் வெல்லும் கொள்ளும். ஒரு நாளைக்கு நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு சொல்லுங்கள், ஆயிடுவீங்க. அல்லது உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கள். முதல்ல உங்களை நீங்கள் பாருங்கள் கண்ணாடியில் அப்படின்னு பார்த்து, நீ நல்லா இருக்கிற, நான் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு நினச்சாவே போதும், வந்துடலாம். நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா வீட்டில் என்ன காற்று வருகிறது, சூரியன் வருகிறது, வெப்பாற்றல் வருகிறது, குளிராற்றல் வருகிறது, இது எல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, உடனே ட்ரெஸ் போட்டுக்கிறோம். பையனா பொண்ணான்னு கேட்குறாங்க. தாய் மாமன் இப்போ யாரும் இல்லை, எல்லாம் ஒரு குழந்தையாக போச்சு, அந்த உறவே இல்லாமல் போச்சுங்க. இப்போ பிள்ளையா பையனான்னு கேட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அதை போட்டுவிட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டும்போது இந்த தவறை மட்டும் செய்தால் அவர்கள் பணக்காரராவது தகுதி இல்லாமல் இருப்பாங்க. என்ன தகுதி? மதில் சுவர் கட்ட வேண்டும். வீட்டை மட்டும் கட்டிட்டு மதில் சுவரே கட்டுறதில்லை. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, காம்பவுண்டே இல்லாமல் காம்பவுண்ட் வால்வ் அப்படிங்கிறது நான் ட்ரெஸ் மாதிரி சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. குழந்தைக்கு இது எப்படி கனெக்டிவிட்டி பண்ணுறோம்னா, சொல்லும்போது தான் தெரியுது. ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற, ஏதாச்சும் சொன்னால் கேட்குறீங்களா, சொல்வதை செய்யுங்க அப்படின்னாலும் நிறைய பேர் செஞ்சு டெவலப் ஆனவங்களை பயங்கரமாக பார்த்துருக்குறேங்கம்மா. அதாவது படிப்பறிவுக்கும் 10 டிகிரி இருந்தாலும் சரிங்க, ஃப்ரீக்வன்சி செட்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வீடுன்னு இருந்தால் காம்பவுண்ட் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு. கண்டிப்பாக. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, காம்பவுண்டு போட்டாச்சுன்னா பாதுகாப்பு வந்துடும். பூச்சி, புழுவு, பாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டு காம்பவுண்டை மதில் சுவர் எட்டு குடிச்சு வராது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கதவு தலைவாயில் மஞ்சள் போட்டு கோலம் போட்டு மஞ்சள் கலக்கி ஊற்றுவாங்க, புட்டெல்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மஞ்சள் இருந்தாவே என்ன, பாம்பு வரும், இது யாரும் நம்ம இடம் இல்லை அப்படி திரும்பி போயிடும். மனிதர் வாழக்கூடிய இடம், அவங்களுக்கு அந்த கிருமி நாசினி மஞ்சள் இதெல்லாம் பண்ணுனாங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்டிக்கர் புட்டாக போச்சு. உங்களை கெடுக்கிறக்கே யார் வந்தாலும் உங்களை கெடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மதில் சுவர் கட்டி உட்காந்துருக்கிறீங்க, ட்ரெஸ் போட்டிருந்தால் பிரச்சனை இல்லையாமா? அதே மாதிரி மதில் சுவர் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. மதில் சுவருடன் வீட்டை கட்டும் பொழுது மிகப்பெரிய பலன். நாம் வீடு கட்டும் பொழுது சரியான திசையில் கட்டி உச்சவாசல்கள் அமைத்து வடக்கிலும் கிழக்கிலும் காம்பவுண்டுக்குள் மதிலுக்குள் ஒரு அரை அடியாவது எச்சு கொடுத்து கட்டணும். இதே ட்ரிப்ளிகனில் 14க்கு 14 கட்ட கேட்டாங்கம்மா, அதுக்கும் கூட நான் கட்டி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து நான் கட்டி 16-20 வருஷம் ஆச்சு. அவங்க எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க. வீடு என்பது உனக்கு மட்டும் அல்ல, உனக்கு பிறக்கின்ற குழந்தைகள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு 150 வருஷத்தில் தொடர்புடையது. ஆகவே இதை வந்து ஒரு ஏதோ ஃபோன் பண்ண சார், ஏதோ டிவியில் பார்த்தேன் சார், ஹிஸ்ட்ரி பார்த்தேன், புக் பண்ணிட்டேன், இப்படியெல்லாம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ தவறான ஒன்றை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உன்னுடைய தலைமுறை தாண்டி உன்னுடைய பேரன் பேத்தி வரைக்கும் வறுமை நிலையில் இருப்பார்கள். புரிந்து கொள்ளுங்கள் நான் பேசுகிறேன். அதுலேருந்து உடச்சிட்டு வெடிச்சிட்டு வெளியே வரணும். இப்போ சில பேருக்கு நம்ம வீடு விற்றுருங்கம்மா ஆகாதுன்னு சொல்லிட்டு வருவோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, சார் ரேட்டு வரட்டு விற்கிட்டு ஏமா எத்தனை வருஷம் வாழ போகிறேன், உன்னுடைய இளமை காலம் முடிஞ்சது, முதுமை காலம் வந்துடுச்சு, யாருக்காக அதை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்பாங்க. இந்த உலகம் வந்துங்க, சரி இன்றைக்கி ஒரு அது 10 லட்சத்துக்கு போகுதா விற்றுரு, 10 கோடிக்கு போகுதா விற்றுரு. விற்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ரெமெடி வீட்டு மேலே லவ் அதிகமாக இருக்கும், விற்கவும் மாட்டாங்க, நாம் சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, இந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே வயிற்றில் கட்டி இருக்குது, டாக்டர் ரிமூவ் பண்ணாதான் உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பண்ணுறதில்ல. பண்ணாமல் மறுபடியும் வந்து 10 வருஷம் கழிச்சோ, 6 மாதம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ, 5 ஆண்டு கழிச்சோ, சார் இன்னும் நான் சரியாகவே இல்லை, நான் நல்லாவே இல்லை, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் இது பண்ண சொன்னோம். அப்போ நீங்கள் அந்த வீட்டை விற்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம், வீட்டை இடிச்சு போடும், வெறும் காலி இடமா வச்சுக்கோ. டெமாலிஷ் பண்ண சொல்கிறோம். காலி இடம் வேலை செய்யாதுங்க. காலி இடம் வந்து கட்டடம் இல்லை, வெறும் மனை வந்து தப்பாக இருந்தோ ரைட்டாக இருந்தோ உன்னை ஒன்றும் பண்ணாது. ஆனால் வீடு ஒன்று இருந்து தவறான வீடு ஒன்று மட்டும் இருந்துருச்சுன்னா அது வந்து எல்லாம் பண்ணும். அந்த வீட்டுக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா போவான், 2 மாதத்துக்கு ஒருக்கா இபியிலேருந்து டங்குன்னு வந்து விடுவோம், பில் வந்துருச்சுடா, ஒரு 100 ரூபாயாவது வரும்ல, கட்டுவே இல்லை, அதுக்கு நீ உரிமையாளர் நாய் போயிட்டிய, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, யாரும் சொல்லலை. இப்போ தவறான மனை இருக்கிற வாஸ்து நீங்கள் இடிச்சிடுங்கன்னு சொல்கிறீங்க. இன்கேஸ் அது தவறாக தான் இருக்குது அப்படின்னு பொழுது அந்த இடத்துல சரியான வீட்டை கட்ட முடியுமா? கண்டிப்பாக கட்டலாங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக கட்ட முடியும். தவறாக இருக்கிறதுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா அப்படி 100க்கு 100 இடம்
இதில் வந்துங்க வடகிழக்கு மூலையில் வீட்டை கட்டிவிட்டார்கள், தெற்கிலே மேற்கிலே ஃபுல்லாக காலி இடம். இது தவறு. இது வந்து குடும்பத்துக்கே ஆகாது. மறுபடியும் எது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஆப்போசிட் நெருதி மூலை, தென்மேற்கு மூலை, அதில் கட்டுறது சூப்பராக ஆகும். அக்னி மூலையை வீட்டை கட்டிவிட்டோம், ஃபுல்லாக காலி இடம் விட்டோம், அதுவும் ஆகாது. வாயு மூலையில் வீட்டை கட்டிட்டோம், அங்கே தான் வில்லங்கமே இருக்குதுங்க. கணவன் மனைவி தகராறு, கோர்ட்டு கேஸு. வாயு மூலையை வீட்டை கட்டி உங்களுக்கு ஈசானி மூலையாகட்டும், மேற்காகட்டும், தெற்காகட்டும் காலி இடமாக விட்டுட்டோங்க, இவங்க கோர்ட்டுக்கு போகிறக்கே வாழ்க்கையில் நேரம் சரியாக இருக்கும். அல்லது மனைவியோட சண்டை, டிவார்ஸு, எப்போ பார்த்தாலும் மனச்சங்கடங்கள், ஒரே பிரச்சனையில் தான் இருக்குது. அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. வாயு மூலையில் வீட்டை கட்டி தெற்கில் மேற்கில், இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வீடு நிறைய பார்த்ததுனால சொல்கிறேங்க. ஓ, வாயு மூலையில் வீட்டை கட்டி அப்படின்னா அந்த அந்த பக்கம் வாசல் வைத்துன்னு சொல்லி? இல்லைங்க, வாசல் வைத்துலைங்க. வீட்டுக்கு அந்த 100க்கு 100 இடத்துல 4 மூலை இருக்குது. வடகிழக்கை ஒட்டி கட்டினால் ஈசானியம், வடமேற்கை ஒட்டி கட்டினால் வாயு மூலை. மற்ற இடத்த காலியாக விட்டு தென்மேற்கு மூலையில் வீட்டை கட்டி அங்கே ஒரு 2 அடி 3 அடி சந்து விட்டுட்டு ஃபுல்லாக காலி இடம் விட்டாங்கன்னா அவன் தான் நம்பர் 1. சூப்பர் வீடுங்க. தென்மேற்கு நெருதி மூலையில் வீட்டை கட்டி வடக்கிலும் கிழக்கிலும் காலி இடங்களை விட்டு கட்டுவது சிறப்பு. அக்னி மூலையில் மட்டும் வீட்டை கட்டி தென்மேற்கில் ஒவ்வொருத்தர் பின்னாடி போகிற வழிங்க சார், டிராக்டர்லாம் வந்து உள்ள இருக்க தோட்டத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ உங்களுக்கு வாயு மூலையில் வீட்டை கட்டி காம்பவுண்டெலாம் போட்டுருவாங்க. இப்போ வழியவே வந்து மேல் கையில் குபேர மூலையில் கொடுத்துருவாங்க. இவங்களாம் எப்படி தெரியுங்களா, நெருதி அப்படிங்கிறது வந்துங்க ஈசானியம் நெருதி, இந்த ரெண்டும் என்ன, இந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள், அல்லது இடமே வாங்காதவங்க, வாடகை வீட்டுக்கு போகிறவங்களும் கூட தெரிஞ்சுங்க. ஈசானியம் கெட்டு போனால் ஈசானியத்தில் நேராக வீட்டை கட்டிட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் ஒரு வீடு பார்த்தீங்க, 1 மாதம் இருக்குது. ஈசானி மூலையில் போட்டு கட்டிட்டார், வீடை கட்டிட்டார். வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் 3 ரூமுக்கும் 3 மாடிக்கு சேர்த்து அந்த இடத்துல இழுத்து கட்டிட்டார். மதில் சுவரின் மேலே வீட்டை கட்டி விட்டார்கள். தெற்கு மேற்கிலும் காலி இடம் விட்டு விட்டார்கள். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தை வாங்கி 100 ஆண்டுகள் ஆச்சு. அவங்க அப்பாக்கே வயசாகி போச்சு. அவங்க அப்பாக்கே 75 80 ஆகுதுங்க. இப்போ மகனுக்கு திருமணம் ஆகவில்லை, மகளுக்கு திருமணமாகி ஒரே ஆண்டு வாழ்ந்தால் வாழவில்லை. ஒரு கை குழந்தையோடு அவங்க வாட்டில் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிற பள்ளிக்கூடம், ஒரு 15-20 வயசு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் வண்டி போயிட்டுருக்குதுங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ, ஈசானி மூலையில் வீட்டை கட்டி விட்டீர்கள், வடகிழக்கு கிழக்கில் முட்டிச்சந்தா ஒரு நபருக்கும் கூட நான் போய் வாஸ்து பார்த்தது கிடையாது. வடகிழக்கு கிழக்கில் கட்டுறோன்னா சாமி அதை விற்றுருங்க, அதை வச்சு உங்களுக்கு மட்டும் வாங்கக்கூடிய ஆப்பு கிடையாது, உங்களுடைய டோட்டல் தலைமுறைக்கே வைக்கக்கூடிய ஆப்பு, அதனால் அது வேண்டாங்க. இப்போ ஒரு வீடு கிழக்க பார்த்துருக்குது, வடக்கு நோக்கி போய் லெஃப்ட் ரைட் போகலாம், அல்லது அது முட்டுச்சந்து சார், வேறு கம்பெனி வந்துருச்சு, பெரிய காம்பவுண்டு, அடுத்தது தோட்டம் துறவு, வயல் வரப்பு, ஆறுகள், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. போகவே முடியாது, தெற்கில் தான் போகணும். அந்த ஒரு வீதியில் வந்து 20 வீடு இருக்குது, 20 வீடு ஆப்போசிட்டில் இருக்குது. கிழக்க பார்த்து 20, மேற்க பார்த்து 20. ஆனால் வடக்கில் வந்து ஒரு லாஸ்ட்டு பெரிய காம்பவுண்டு, பக்கத்தில் மில்லு. அப்போ வீட்டு விட்டு வெளியே வந்தால் தெற்க தான் போகணும், தெற்க போய் தான் மெயின் ரோடு போய் போகணும். அப்படின்னு அந்த மாதிரி இடமெல்லாம் வந்துங்க மார்க்கே இல்லைங்க. வாழ்க்கையில் ஓடி போகிறோம், வர்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம், வர்றோம், போயிடுறோம். ஆனால் இப்படி தான் அது இருக்குது. இன்னொன்றும் கூட சொல்லலாம், அளவு சாப்பாடுன்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு விஷயம் சொல்லலாம், ஆண் பெண் வந்து சில குடும்பத்தில் சேர்ந்தே வாழ முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழலாம் அந்த வீதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். இப்போ வடகிழக்கு கிழக்கில் கட் ரோடு வர இடத்துல எந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்தாலும் வாங்காதீங்க. வாங்கினாலும் நாம் பிளான் கொடுக்குறது இல்லைங்க. இவ்வளோ நாள் பேசாத விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் பாருங்கள், ஈசானியத்தில் வீடு கட்டிக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க. குடும்பம் சின்னாவே நம்ம ஆயிரும். மக வாழ்ந்துருவாளா வாழ மாட்டாளா, நெஞ்சில் எல்லாரோட அப்பா அம்மா கண்ணில் தண்ணியோடு இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேங்க. ஈசானியம் கட்டு போயிட்டு வாழ மாட்டாங்கம்மா. அப்படி வாய் மூளை கட்டக்கூடாது. வாய் மூளை கட்டம் பணம் காசு எப்போ பார்த்தாலும் சம்பாதிப்பாங்க. 1 லட்சம் வரும், 1.5 லட்ச ரூபா வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். அவன் எப்படி சிறப்பாக வாழ முடியும்? வாழ முடியாது. பேங்குக்கா வீட்டுக்கா? வீடு கட்டுவது பேங்குக்கா வீட்டுக்கான்னு எது கேட்குறேன்னா, பேங்க்கில் லோன் போட்டு கட்டிடுறோமா, வீட்டை கட்டி முடிச்சுட்டு வந்துடுறோம். அப்புறம் பேங்க்காரனே சீல் வச்சு எடுத்துக்கிறான். நம்ம யாருக்காக கட்டணும்? அப்போது இது எதுக்காக இப்படி போச்சு அப்படின்னா தெரியல. கட்டும்போது எவ்வளவு சந்தோஷம், அந்த புண்ணியோஜனை பண்ணி போகிற இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அது எங்கே போச்சு? பேங்க்கார சீல் வைக்கிற இன்றைக்கி. அதைத்தான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வருவதற்கு காரணம் வாஸ்து தான். சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில அமைப்புகள் வந்துட்டு இருந்தால் வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை கவனித்து எல்லாருமே கொஞ்சம் சரி பண்ணிட்டாலே அவங்க வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகிடும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் வாஸ்துவில் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குங்கம்மா. ஒரு வீடு வந்து வாங்கியாச்சு, அதில் போய் இருக்கிறாங்க. அந்த வீடு வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு டவுனாக கொடுக்குதா எக்ஸ்ட்ரா கொடுக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்போ அதில் நல்ல விஷயங்கள் வருவது நல்லது. நல்லது நடக்கலைங்கிறப்ப தான் இந்த வாஸ்து ஒர்க் ஷாப்புக்கே வர வேண்டியது இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வாஸ்து ஒர்க் ஷாப்புக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த வீடு வாங்கினா எங்களுக்கு சரியில்லை, நாங்கள் வாடகை வீட்டுக்காவது போயிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் திடீர்னு கூப்பிடுவாங்க. அது வந்து
இப்போ சில பேர் சொல்லிடுறப்போ போயிடுறாங்க வாடகை வீட்டுக்கு. வாடகை வீட்டுக்கு போன பின்னாடி நல்லா இருக்கிறவங்களே பார்த்துருக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இங்கே வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. ஒரு ஏசி பஸ் வரும்போது அதில் பயணம் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு கூலிங் உடனே கிடைக்குதோ அது போன்று அது உடனே ரெமெடி கொடுக்கும். எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எங்கே தூங்குறீங்களோ அந்த சிந்தனை செயல் தான் உங்களுக்குள்ளே வரும். அதுதான் உங்களோட வேலை செய்யும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு அமைப்பில் இருக்கிற வீட்டை வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க, இல்லைனா பார்த்து இருங்க. இப்போ தவறான அமைப்பு இருக்குன்னு தெரியுது, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு உடனே வந்துட்டு ஒரு மாற்று எதனா சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலைங்க. மாற்றுனா இப்போ நம்ம சொன்னதை வச்சு நல்ல வீட்டுக்கு போகிறோம். வடக்கிழை கிழக்கில் காலி இடங்கள், இப்போது தென்மேற்கு மூலையில் வீடு இருக்குது அப்படிங்கிற இடத்துல போகிறவங்களாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இப்போ வீட்டினுடைய நடை உடை பாவனைன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கிழக்கு பார்த்த வீடு காலை வச்சதையும் வடக்கு நோக்கி ஈசானியத்தை நோக்கி நாங்கள் நடக்கணும். அங்கே வந்து பெரும் செல்வம், திருப்பதி போன்ற பணம் வரும். அதே தெற்கு பாவனாலோ நெருதி மூலையை பார்த்து நடந்தாலோ மரணம் வரும். ஈசானியம் என்பது ஜனனத்திற்கு, நெருதி என்பது மரணத்திற்கு. நெருதி நோய்க்கு நிறைய பேர் நடைபெற்று ஆரோக்கியத்தை குன்றி பல கோடிகளை வைத்துக்கொண்டு, அதாவது வந்து இப்போ உங்களுக்கு வந்து 500 கோடி உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை இழந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வாழவே முடியாது. ஆரோக்கியத்தை மட்டும் தான் நாள்தோறும் வாழ்நாள் முழுதும் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் இருப்பது தான் முதல் சொத்தாக நினச்சிக்கணும். அடுத்தது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது வாஸ்து. ஆகவே வந்து ஆரோக்கியம் வருவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசானியம், வடக்கு, கிழக்கு, ஈசானியத்தை நோக்கி நடை, இது மட்டும்தான். இதை நோக்கி நடை அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் நம்ம அந்த திசையை பார்த்து நடக்கிறது அப்படியா? அப்படின்னா கேட்டை திறக்கிறோம், வீட்டை திறக்கிறோம், காம்பவுண்ட் வாலில் கேட்டை திறக்கிறோம், கால் வச்சதையுமே கிழக்கு பார்த்த வீடு, இடது பக்கம் வடக்கு நோக்கி போய் தெற்கையோ மறுபடியும் நம்ம வந்து மேற்கும் போகலாம் கிழக்கும் போகலாம், அல்லது நேராக அந்த ரோடு போய் பெரிய பைபாஸ்க்கு ஜாயிண்ட் ஆகுது சார் அப்படின்னா அது நல்ல ரோடு. இப்போ வடக்கு நோக்கியே போகல சார், 3 வீடு இருக்குது சார், அதோட கட் ரோடு, பக்கத்தில் மில்லு வந்துருச்சு, பக்கத்தில் மில்லோட காம்பவுண்ட் வந்துருச்சு, பெரிய காம்பவுண்ட், அல்லது பெரிய லேஅவுட் போடுறாங்க சார், அவங்க வந்து அதெல்லாம் காம்பவுண்ட் கட்டிட்டாங்க, நாங்கள் தெற்க தான் போவோம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 7 வீடு இருக்குது, 7 வீடு தள்ளி இப்படி வந்தோடனே தான் நாங்கள் போக முடியும் அப்படின்னா அது வந்து நெருதி நோக்கி நடைன்னு சொல்லலாம். தெற்கு நோக்கி நடை, மேற்கு நோக்கி நடை அப்படிங்கிறது நெருதி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் வந்து எல்லாருமே ரோடுகள் கரெக்டாக போகிறது இல்லைங்க. தென் வடல் நேராக இல்லை, கிழமேல் நேராக இல்லை. பூமத்திய ரேகைக்கு தகுந்த மாதிரி வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ புவியீர்ப்பு விசை காம்பஸுக்கு நேராக இருந்ததுன்னா அது வெற்றியை கொடுத்துரும். காம்பஸ் படி இல்லை, வடக்கிலையும் கிழக்கில் கட்ரோடு அப்படிங்கிறப்போ அது தோல்வியை கொடுக்கும், மரணத்தையும் கொடுக்கும். ஓ, ஓகே. நிச்சயமாக. அப்போது நம்ம போகிற வீட்டுக்கு போகிறது வீட்டுக்கான வாஸ்து மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போகிற அந்த, ஆமாங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கான அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுதும் சாப்பிட்ற உணவு வேணும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்ச நடைகள் கண்டிப்பாக வேண்டும். உச்ச நடைகள் இல்லாத இடம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட வாழ முடியாது. இப்போ நீங்கள் வாஸ்துவில் உச்ச நடைன்னு குறிப்பிடுறது எது சார்? உச்ச நடைங்கிறது ஈசானிய நடை தான். ஈசானியம் என்பது வடக்கு கிழக்கு மூலை. ஒரு வீடு வந்து எந்த திசையை பார்த்துருந்தாலும் சரிம்மா, இப்போ ஒரு ரோடு வருதுன்னு வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்த வீடு அப்படின்னா மேற்கு பார்த்த எதுக்கால வீடு இருக்கும், நடுவால் தான் ரோடு வரும். அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு ரோடு ஒரு 4-5 வீடு தள்ளி கட் ரோடாக வரக்கூடாது. முட்டுச்சந்து கட் ரோடு வந்து திருப்பிட்டு போவோம், எங்கள் வீட்டோட முடிஞ்சது, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் காரில் நிறுத்திக்குவோம், வேறு யாரும் வரமாட்டாங்க, லாஸ்ட் வீட்டுக்காரங்க காரில் நிறுத்திக்குவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முட்டுச்சந்து அப்படிங்கிற இடத்துல தான் நான் அது தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே. டெட் எண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெட் எண்ட் அப்படிங்கிறது கிழக்கிலும் வடக்கிலும் கண்டிப்பாக டெட் எண்ட் வரக்கூடாது. வடக்கிலும் மேற்கிலும் கண்டிப்பாக நடை இருக்க வேண்டும், தொடர்ச்சி இருக்க வேண்டும். இதுவே சால சிறந்தது, மிகச் சிறப்பான விஷயம் கூட. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தாம்மா இப்போ என்னங்களா அப்பில் போயிடுவாங்க. ஒருத்தர் சின்ன ஜாயின் பண்ணி வேலையிருந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெரிய உத்தியோகத்துக்கு போனவங்களாம் ஈசானிய நடையில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஆரோக்கியம் குன்றவே குன்றாது, தானாகவே சரியாகக்கூடிய சூழலை அந்த வீடு உருவாக்கிடும். கரெக்டாக சாப்பிடுவாங்க, கரெக்டாக நடப்பாங்க, எல்லாம் தெளிவாக இருக்கும். இப்போ தப்பாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேலையே வந்து நெருதி நடை அப்படிங்கிறதே வந்து அதனுடைய நோக்கத்தை நோக்கி அதை இழுத்துக்கொண்டு செல்லத்தான் வேண்டும், சென்று விடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட வேலையை நடத்திடும். அந்த நடை இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது நடுவில் ஒரு ரோடு போகுது அப்படின்னா நார்த்து சவுத் வந்து கேப் இருக்கணும் நடக்கிறதுக்கு. கேப் இருக்கணுங்க. அதுபோக வடக்கு ரோடு போய் இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பணும், அல்லது வடக்கு ரோடு தொடர்ந்து போய் பைபாஸ்க்கு ஜாயிண்ட் ஆகுது சார், கட் ரோடாக இருக்கக்கூடாது, கட் ரோடு முடிச்சு வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது வந்துங்க அளவு சாப்பாடான வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, அது வாழ்க்கையே இல்லை. திரும்ப அவங்க என்ன ஆயிடுவாங்க, வாழ்நாள் முழுது பழகிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பழகிக்குவாங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த இடம் வந்து சரி நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும், இப்படி தான் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அதிலே பழகி வாழ்க்கையே முடிச்சுப்பாங்க. ஒரு ஸ்கூலில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப புலப்பட்டதுங்க. சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது வந்து அம்மா மட்டும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்,
அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா அந்த டீச்சர்ஸ் சொல்லிட்டு அழுகுறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இது கிடைக்கல சார், அவங்களுக்கு அது கிடைக்கல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து. வீட்டினுடைய குடும்பம் சீரழிவதற்கும் குடும்பம் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் திரும்பின பின்னாடிங்க இந்த மாதிரி வாழாதவங்க எல்லாமே நிறைய பார்த்து என்னை கூப்பிட்ருக்காங்க. ரெடி பண்ணி கொடுத்த பின்னாடி அவங்களுக்கு மறுபடி நல்ல மேரேஜ் நடந்திருக்குங்க. நல்ல வாழ்க்கை மறுபடி பீஸ்ஃபுல்லாக வாழ்நாள் போது அருமையாக இருக்கிறவங்களே பார்த்துருக்கோம். மறுபடியும் 2 குழந்தைகளாக பிறந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. கணவன் மனைவி பிரிவினை வந்தவங்களே ஒருத்தர் வந்து சார் எங்கள் குழந்தை மகள் வாழ்ந்துருவாரான்னு கூப்பிட்டு வாழ வச்சுக்கிறோம். இதெல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். சிறப்பான விஷயங்கள் வாஸ்துவில் மட்டும்தான் இருக்குங்க. ரெமிடி அப்படின்ட்டு நம்ம வந்துங்க நம்ம வேறு எதையுமே சொல்வதில்லை. அதாவது அதுக்கு அந்த வீட்டுக்கு என்ன தவறு சார் இங்கேருந்தே சொல்லிடுங்க, கண்டிப்பாக முடியாது. அந்த வீட்டை பார்க்கும் பொழுது தான் அந்த வீடு வந்துங்க இப்போ தெற்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, தெற்கதான் பார்க்குதா, தெற்கு முகம். நீங்கள் தெற்கதான் உட்காந்துருக்கிறீங்களான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நெருதி மூலையை பார்த்து உட்காந்துருக்கலாம், அக்னி மூலையை பார்த்துருக்கலாம். ரோடு என்னுடைய போகுரேகை தகுந்தாற் போல் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய வீட்டை சொல்கிறேன், வீடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். வீடு வந்து அமைப்பு அப்படி இருக்கும். அந்த அமைப்பில் வந்துங்க நெருதியை பார்த்து உட்காந்துருந்தா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீமை தான் நடக்கும். அக்னி மூலையை பார்த்த மாதிரி வீடு இருக்கும், கிழக்கும்பாங்க, அக்னி மூலையை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. அந்த வீட்லேயுமே நடைகள் தப்பாகி தவறு நடக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். மூளைகளை பார்த்து பார்த்து உட்காந்துருப்பாங்கம்மா. அவங்க பூரா அந்த முட்டுச்சந்து அது இதில் உட்காந்து அவங்களுடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ நீங்கள் முன்னதாக சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மூலைகள் அப்படிங்கிறது வேறு, திசைகள் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், இத்தனை நாளாக வந்துட்டு 4 திசை தான், 4 மூலை தான் 4 திசை அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போது அதுக்கு எதனா தெளிவு கொடுக்க முடியும்? கண்டிப்பாங்கம்மா. இப்போ கிழக்கு திசை அப்படிங்கிறது உங்களுக்கு பாகைமணி டிகிரி படி வடக்கு 90 டிகிரி கரெக்டாக இருக்கிற இடம், 0வும் 360 சேர்ற இடம் வடக்குங்கம்மா. அங்கேருந்து 90 டிகிரி அப்படிங்கிறது கிழக்கு எக்ஸாக்ட். இப்போ நம்ம 45 டிகிரி காட்டுங்க. இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்குது. அந்த இடம் இப்படின்னு பார்த்தாங்கன்னா 45 காட்டுது, கிழக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 90 காட்டுறவங்களுக்கு கிழக்குன்னு சொல்கிறாங்க. 90லேருந்து ஒரு 45 சேர்த்திக்கிங்க, பார்த்திங்கன்னா 135 காட்டு. அது அக்னி மூலையை பார்த்துருக்கு, அவங்களும் கிழக்குங்கிறாங்க. இப்போ நம்ம நேரில் சென்று அந்த இடத்த வாட்ச் பண்ணி போது தான் இடத்தை ஆய்வு செய்து அதற்கு தகுந்தாற் போல் தான் பிளான் கொடுக்கும். இப்போ மூளைகளை எது பார்க்குது அப்படின்னு கரெக்டாக சிறப்பாக கேட்டீங்க பாருங்கள். இந்த கேள்விக்கு சிறப்பான பதில் என்னன்னா, வெறும் 45 டிகிரி பார்க்குறது மூளை பார்க்குது, ஈசானி மூலையவே பார்க்குது. அப்புறம் அடுத்தது 90 டிகிரி பார்க்குறது கிழக்க பார்க்குது. அடுத்தது 135 டிகிரி பார்க்குறது அக்னி மூலை பார்க்குது. இவ்வளோதாம்மா ஒரு சைடுக்கு. அடுத்து அதே மாதிரி 45 டிகிரி வேரியேஷன் வரும். 90, 180, 270, 360ங்கிறது திசைகள். அப்புறம் அந்த இடைப்பட்ட 45 மைனஸ் ப்ளஸ் வர்றது வர மூளைகள். இதுதான் ஈசானி மூளை. டேரெக்டாக 0ல் இருக்கிறதுலாம் வந்து திசைகள், டிகிரியில் வர்றதுலாம் வந்து மூளை. 0, 90 அப்போ மொத்த பூமியினுடைய டோட்டல் ஆக்டிவிட்டீஸ் வந்து 360. 360ல் நீங்கள் 4ஆக பிரிச்சிங்கன்னா 90, 180, 270, 360 இப்படி வந்துடுது. இப்போ இது தான் திசைகள். இப்போ திசைகளினுடைய விளைவு என்னென்னா, இதைத்தான் நான் வந்து ஸ்தான பலம்னு சொல்லுவேங்க. அந்த ஒரு இடத்துக்கு பலம் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். பலவீனமான ஆளை கூட்டிகிட்டு போய் நம்ம இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக முடியாது. அதனால் வாழ்க்கை என்பது சிறந்த நீரோட்டம் போன்றது. சிறப்பாக நிற்கவே கூடாது, நல்லா நடக்கணும், எல்லாமே காலகாலத்தில் நடக்கணும். எல்லாமே நல்லபடியாக நடக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் இருக்குது. எதுவுமே நல்லதையே நான் பார்த்ததில்லை சார் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எதற்கு காரணம் எல்லாமே வாஸ்து தான். அது வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், அல்லது குத்தகைக்கு பார்க்குறக்கு குத்தகை கொடுக்குறவங்க வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. அப்படியெல்லாம் நிறையா டைப்பில் ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல தூங்குவான். அவங்க தூங்குற இடம் தான் அவனுக்கு வேலை செய்யும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வாஸ்துவில் சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.